சட்டப்புட்டுன்னு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின புடிச்சு நம்ம ரீச் ஆன இடம் தான் கன்னியாகுமரி. கடற்கரை நகரமான இந்த இடத்த மும்முனை சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் ஆகிய இந்த 3 கடலுமே சங்கமிக்கிறதுனால இதுக்கு பேரு மும்முனை சங்கமம். இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் மஸ்ட் விசிட்ன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலையும், விவேகானந்தர் பாறையும். இது 2மே கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிறதுனால கூடுதல் அழகாகவே இருக்கு. அதுலயும் இந்த திருவள்ளுவர் சிலை இவ்வளவு நீளமா, கம்பீரமா, இவ்ளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இருக்க இந்த திருவள்ளுவர் சிலை பக்கத்துல நீங்க நின்னீங்க அப்டின்னா, தமிழன்டா அப்படிங்கிற அந்த வைப் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே கிடைக்கும். அதுலயும் இங்க அடிக்கிற காத்து இருக்கு பாருங்க. ஆளையே தள்ளுற இந்த காத்து வந்து ரொம்பவே உங்கள என்ஜாய் பண்ண வைக்குங்க. அங்கருந்து வரதுக்கே உங்களுக்கு மனசு இருக்காது. அவ்ளோ சூப்பரான ஒரு காத்து அங்க கிடைக்கும். இந்த விவேகானந்தர் பாறையும், வள்ளுவர் சிலையும் இணைக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஒரு சின்ன இடத்துக்கு தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து கனெக்ட் ஆகும். ஆனா, இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல நடந்து போறதுன்றது ரொம்பவே சூப்பரான ஒரு அனுபவம்ங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ்லருந்து நீங்க கீழ பார்த்தீங்க அப்டின்னா, கடல் உங்களுக்கு அவ்ளோ அழகா தெரியும். கடலோட அலைகள் ஆகட்டும், அங்க இருக்க பாறைகள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகா தெரியும். இந்த மாதிரி கன்னியாகுமரியோட எல்லா விளாக்ஸுமே பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப்